வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாபாரதத்திலிருந்து அரவானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரவானை இன்றைக்கும் கூவகத்தில் கூத்தாண்டவர் அப்படின்ற பேர் சொல்லிட்டு திருநங்கைகள் அரவானை இன்றைக்கும் வழிபட்டு வந்துட்டுருக்காங்க சித்திரை மாதத்தில். அப்படி சித்திரை மாதத்தில் இந்தியாவிலேருந்து எல்லா திருநங்கைகளும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அரவானை வழிபடுறாங்க. அது எப்படின்னா, நாள் அரவானை திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரி திருமண கோலத்தில் அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே அவர் இறந்த மாதிரி நினச்சிட்டு அவங்களோட கையில் இருந்த விலையில உடைச்சிட்டு அவங்க தாலி அறுத்து ஓலமிட்டு அலறாங்க. அது ஏன்? யார் இந்த அரவான்? மகாபாரத போரில் இவரோட பங்கீடு என்ன? வாங்க பார்க்கலாம். அர்ஜுனன் காட்டில் இருக்கும்போது அவர் தீர்த்த யாத்திரை போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போகும்போது அவருக்கு நிறைய திருமணங்கள் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான திருமணம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கும் நாக அரசியான உலுப்பிக்குமான திருமணம் தான். அப்படி அர்ஜுனனுக்கும் நாகலோகத்து அரசியான உலுப்பிக்கும் திருமணம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அது யாருன்னா அரவான். அரவான் உலுப்பிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் செல்லுது. அதுக்கப்புறம் அரவானை உலுப்பிட்டியை கொடுத்துட்டு அர்ஜுனன் திருப்பி நாட்டுக்கே போயிடுறாரு. கொஞ்சம் வருடங்கள் ஆனதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் உறுதியாகுது. இந்த விஷயம் நாடெங்கும் பரவுது. பாண்டவர்களும் கௌரவர்களும் அவங்களோட போர் படையை சேர்த்துக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் எல்லா நாட்டிலையும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர்ன்ற விஷயம் போகுது. அப்படி நாகலோகத்தில் இருந்த அரவானுக்கும் இந்த செய்தி போய் சேருது. அப்போது உலுப்பி அரவானை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரில் நீயும் கலந்துக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு பக்கபலமாக இருந்து அவருக்கு நீ வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு உலுப்பி அரவான்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அரவானும் சம்மதிச்சுட்டு இந்த போரில் கலந்துக்கிறதுக்காக பாண்டவர்கள்ட்ட போயிட்டு அரவான் சேர்றாரு. போர் முடிவானதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் களபலி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஒருத்தங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி களபலி கொடுக்கறது ஒரு வழக்கம். அப்படி ஒரு நாள் அப்படி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனை பாண்டவர்களோட ஆசரிக்கு வராரு. துரியோதனை நான் சகாதேவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சகாதேவனும் துரியோதனை தனியாக கூட்டிட்டு போய் பேசாரு. அது என்னன்னா, துரியோதனை சகாதேவனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நான் இந்த போரில் ஜெயிக்கணும்னா களபலி கொடுக்கணும், அதுக்கு எது உகந்த நாள் அப்படின்னு துரியோதனை சகாதேவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சகாதேவனும் அந்த தேதியை குறித்து தராரு. அப்படி தேதியை குறித்த உடனே துரியோதனை சகாதேவன்ட்டு கிளம்புறாரு. துரியோதனை ஏன் சகாதேவன்கிட்ட தேதியை குறித்து வராருன்னா, சகாதேவன் ஜோதிடத்தில் பெரிய ஆள். அப்படி தேதியை குறித்ததுக்கு அப்புறம் துரியோதனை அங்கேருந்து போயிடறாரு. அப்போது பாண்டவர்களுக்கு அண்ணனும் சகாதேவன்கிட்ட துரியோதனை என்ன கேட்டதா கேட்குறாங்க. அதுக்கு சகாதேவனும் களபலி கொடுக்கறதுக்கோசரம் அவர் நாள் கேட்டார், அதை நானும் குறித்து கொடுத்தேன் அப்படின்னு சகாதேவன் சொல்கிறாரு. இதை கேட்டு பீமன் கோவப்படுறாரு. அதுக்கு கண்ணன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பீமனை சமாதானப்படுத்திட்டு சகாதேவனை பார்த்து கண்ணன் கேட்குறாரு, அப்படி நாம் ஜெயிக்கணும்னா நாம் யாரை களபலி கொடுக்கணும் அப்படின்னு சகாதேவன்கிட்ட கிருஷ்ணர் கேட்குறாரு. அதுக்கு சகாதேவன் சாமுத்திரிகா லக்ஷ்மணன் இருக்கிற ஆளை அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தோம்னா நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சகாதேவன் சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணரும், அப்படி சாமுத்திரிகா லக்ஷ்மணன் இருக்கிற ஆள் நம்ம பக்கம் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சகாதேவன் 3 பேரை குறிப்பிடுறாரு. அது என்னன்னா, ஒன்று கிருஷ்ணர், இன்னொன்று அர்ஜுனன், 3வதா அரவான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அரவான் நான் களபலிக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அரவான் சொல்லாரு. ஆனால் அதுக்கு அர்ஜுனன் சம்மதிக்கல. அதுக்கு கிருஷ்ணர் என்ன நான் களபலி கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே யாருமே கிருஷ்ணர் களபலி ஆகிறதுக்கு விரும்பலை. ஏன்? அரவானுக்கும் அதில் விருப்பம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக அர்ஜுனனை களபலி கொடுக்க முடியாது. ஏன்னா அர்ஜுனன் இருந்தால் தான் இந்த போரை நடத்த முடியும். அதனால் அரவான் சொல்கிறாரு, என்னையவே களபலி கொடுத்துக்குங்க, நான் இதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போது கிருஷ்ணர் அரவான்கிட்ட உன்னை களபலி கொடுக்கணுன்னா உங்கள் நாகலோகத்தில் இருக்க
நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அரவான் சொல்கிறாரு, அவங்க அம்மாவோட சம்மதம் வாங்கியிருக்கணும். அதுக்கு கிருஷ்ணர் அரவான்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த களபலிக்கு உங்கள் அம்மாவோட சம்மதத்தை கேட்டியா அப்படின்னு கேட்டப்போ, கேட்டேன். எங்கள் அம்மாவும் என் உயிரை கொடுத்தாவது எங்கள் அப்பாவான அர்ஜுனனுக்கு வெற்றி வாங்கி தரணும்னு எங்கள் அம்மாவான உலுப்பி சொல்லியிருக்காங்க. அதனால நான் களபலிக்கு தயார். அதுக்கு 2வது நிபந்தனை என்னென்னா, திருமணம் ஆகாதவரை களபலி கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தா அரவானுக்கு திருமணம் ஆகலை. அதனால் அரவானுக்கு திருமணத்துக்காக பெண் தேடுறாங்க. ஆனால் அரவானுக்கு பெண்ணே கிடைக்கல. ஏன்னா நாளைக்கு சாக போகிற கணவனை யாருமே கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. உடனே கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. அரவான் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு, கண்ணா இந்த களபலிக்கு நான் தயார், ஆனால் எனக்கு ஒரே ஒரு வரம் நீ தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கண்ணனும் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அரவான் சொல்கிறாரு, எங்கள் அப்பா போர் செய்கிறத இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, வெறும் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அதனால் என்னை களபலி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த போரை பார்க்கணுன்னு அரவான் சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணரும் சம்மதிச்சு அந்த வரத்தை தராரு. உடனே கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த நாள் அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்து வராங்க. அதுக்கு அடுத்த நாள் அரவானை களபலி கொடுக்குறாங்க. களபலி கொடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அழுது ஓலமிட்டு அரவானுக்கு ஈமு காரியம் செஞ்சாரு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அரவானோட தலையை எடுத்துட்டு போயிட்டு இந்த போரை பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க. அரவான் அந்த போரை 18 நாள் பார்த்தாரு. இப்படி தான் உயிரை தியாகம் செஞ்சாவது நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கும் நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு கொடுக்குற அரவான் ஒரு தியாகி தான். இப்படி இன்றைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சித்திரை மாதத்தில் கூவகத்தில் அரவாணிகள் அரவானை திருமணம் செஞ்சுதான் நினச்சிக்கிட்டு இந்த சாங்கியத்தை இன்றைக்கும் நடத்திட்டு வராங்க. அங்கே ஒரு திருவிழாவே நடக்கும். அது என்னென்னா, முத நாள் திருமண கோலத்தில் அரவானை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் அவர் களபலி ஆனதுக்கு அப்புறம் எப்படி கிருஷ்ணர் அழுதாரோ அதை மாதிரி இவங்களோட கையில் இருக்க விலையில உடைச்சிட்டு இவங்க தாலி அறுத்து இவங்க விதவை கோலத்தில் அழுது ஓலமிடுறாங்க. இந்த சாங்கியம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்குது. தன் உயிரை தியாகம் செஞ்சாவது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அரவான் ஒரு மிகப்பெரிய வீரன்தான். இதுதான் அரவானோட கதை. இதே மாதிரி மகாபாரத கதைகள்லாம் நீங்கள் கேட்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் வேறொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.